இந்த காலத்தில் நிறைய பேருக்கு ப்ராப்ளமாக இருக்கிறது வெள்ளை முடி பிரச்சனை தாங்க. வெள்ளை முடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முடி கொத்து கொத்தா இந்த மாதிரி கொட்டுதுன்றவங்க பிரச்சனைக்கும் ஒரு சூப்பரான சொல்யூஷனோட இன்றைக்கி நான் வந்திருக்கேங்க. ஒரு சூப்பரான நேச்சுரலான ஒரு ஹேர் டே ஆயில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெள்ளை முடியில் அப்படியே கருகருன்னு மாற்ற ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் எடுத்துக்கிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலைங்க. நல்லா காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து ஒரு பிடி அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ கொஞ்சமாக தான் காய்ச்சி காமிக்க போகிறேன். நீங்கள் பல்காக செய்து வச்சுக்கணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொருட்களை எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா பொறுன்னு இந்த மாதிரி ஆகிடும். இப்போது நம்ம இந்த கருவேப்பிலையை இதை இரும்பு கடாயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்டு கிடைக்கும். அடுத்து ஒரு காஞ்ச இலை, இது என்ன அப்படின்னா கொய்யா இலைங்க. கொய்யா இலையும் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். கொய்யா இலையில் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதையும் நான் வந்து காய வச்சு எடுத்துக்கிறேன். கருவேப்பிலையும் காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போது கொய்யா இலையும் காய வச்சு இந்த மாதிரி அதையும் நல்லா வந்து நசுக்கி விட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலை கொய்யா இலை ரெண்டுமே நம்மளுடைய ஹேர் ஃபால்க்கு வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணிவிட்டு முடியை நல்லா கருகருன்னு அடர்த்தியாக நீளமாக வளர்த்து கொடுக்கறதுக்கும் இந்த 2 இலைகளுமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதையும் நான் இரும்பு கடாயில் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து இதில் நான் சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தோலுங்க. நம்ம முழு வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். கீழே தூக்கி போடுற இந்த வெங்காயத்தோலையும் இந்த ஹேர் டே ஆயிலில் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு பெனிஃபிட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி கிடைக்குங்க. நம்மளுடைய முடியை வந்து நல்லா வந்து கருகருன்னு முடி கொட்டின இடத்துலலாம் முடி வளர்கிறதுக்கும் புதுசாக முடி வளர்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து இதில் வந்து நான் சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதாணி இலை, அதையும் காய வச்சு எடுத்திருக்கேங்க. மருதாணி வந்து நம்மளோட முடியை கருமையாக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெறும் மருதாணியை மட்டும் வெள்ளை முடியில் வந்து அப்ளை பண்ணோம்னா முடி வந்து சிகப்பாக தான் ஆகும். ஆனால் அதோட சில பொருட்களை சேர்த்து நம்ம அப்ளை பண்ணும்பொழுது முடி நல்லா கருகருன்னு ஆயிரும். இப்போது இதுலேயும் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய பொருட்களோட தான் இந்த மருதாணியை சேர்த்துருக்கோம். அடுத்து பூண்டுத்தோல் நம்மளுடைய ஸ்கேல்ப்பை நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து ஹேர் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். முடி கருமையாக இருக்கிறதுக்கு இந்த பூண்டுத்தூள் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதையும் நான் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன், கடாயில் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம இந்த பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது கடாயை வந்து அடுப்பு மேலே வச்சுட்டு ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவ் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து நான் 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பல்காக செய்து வச்சுக்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய வந்து இந்த பொருட்களோட அளவுகளை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சிம்மில் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே அப்ளை பண்ண சொல்லி கொடுத்துருங்க. அதே மாதிரி வெள்ளை முடி வந்த உடனே கண்ட கெமிக்கல் ஹேர் ஆயிலோ ஹேர் டையோ அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுன்னா பக்கத்தில் இருக்கிற கருப்பு முடிகள் கூட கொஞ்ச நாளில் வெள்ளையாக மாறிடுங்க. அதனால் நம்ம வந்து வீட்டிலையே இந்த மாதிரியான இயற்கையான முறையில் செய்யக்கூடிய ஹேர் டேயாக இருந்தாலும் சரி, ஹேர் டே ஆயிலாக இருந்தாலும் சரி, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் வரவே வராதுங்க. பாருங்கள், நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கலர் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு கருகருன்னு கிடச்சிருக்கு. இப்போது இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம வடிகட்டி வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. இல்லைன்னா நீங்கள் பல்காக செய்தீங்கன்னா அப்படியே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து
தேவையோ அந்த டைமில் கொஞ்சமாக ஆயிலை எடுத்துட்டு நீங்கள் வடிகட்டி எடுத்துட்டு டபுள் பாயில் மெத்தடில் நல்லா சூடு பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் டை ஆயிலை வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 months ஆகுது இந்த ஹேர் டை ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. வாரத்தில் 2 வாட்டி அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரும் பொழுது உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக கிடைக்கும். இதை வந்து நீங்கள் நைட்டே கூட அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் எந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஹேர் டை ஆயிலை தலையில் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தலையில் வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு வந்து மைல்டு ஷாம்பாக யூஸ் பண்ணுங்கள். கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம மைல்டாக செஞ்சு நம்ம வந்து கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ண இந்த ஹேர் டை ஆயிலோட பலன் இல்லாமல் போயிடும். நல்லா மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக வாரத்தில் 2 வாட்டி செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய முடியோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு வளரும். அதே மாதிரி வெள்ளை முடியெல்லாம் நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஒரு ஹேர் டை ஆயில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத அட்லீஸ்ட் ஒரு 1 month யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.